சென்னை மதுரவாயில் அருகே தரைப்பால வெள்ளத்தில் உரிமையாளருடன் அடித்துச் செல்லப்பட்ட கார் ஜேசிபி இயந்திரம் உதவியுடன் மீட்கப்பட்டது. இதுகுறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். ஜெய்ஹரிஷ், வணக்கம். இதுல உரிமையாளரும் காரும் சேர்த்து அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது. தற்போது அவருடைய நிலை எவ்வாறு உள்ளது? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கனிமொழி. சென்னை மதுரவாயில் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் அருகே அமைந்துள்ள அடையாளம்பட்டு கூவம் தரைப்பாலத்தில் கனமழை காரணமாக வெள்ளத்தில் மூழ்கியது. கடந்த 2 தினங்களாக இந்த தரைப்பாலம் மூடியுள்ள நிலையில் நேற்று போலீசார் பேரிகார்டுகள் அமைத்து இந்த பகுதியில் யாரும் செல்லாதவாறு அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். இன்று காலை அது 5:30 மணி அளவில் தடுப்புகளை மீறி இந்த கார் ஒன்று சென்றுள்ளது. இவர் முகப்பேரை சேர்ந்த சுனில் வர்கீஸ் என்பது 50 வயதான நபர் இந்த காரை இந்த பகுதியில் தொடர்ந்த பாலத்தில் எடுத்து சென்றுள்ளார். போலீசார் தடுப்புகளை மீறி எடுத்து சென்ற இந்த கார் இந்த வெள்ளத்தில் சிக்கியுள்ளது. இந்த காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கியதிலிருந்து அந்த நபர், காரில் இருந்த நபர் வெளியேறிய நிலையில அவர் பின்னர் அங்கு போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இது போன்று தான் கார் வெள்ளத்தில் சிக்கியுள்ளதாகவும், மேலும் அங்கு சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் அவரிடம் சம்பவம் குறித்து கேட்டிருந்தனர். பின்னர் வெள்ளத்தில் சிக்கியிருந்த காரை ஜேசிபி மூலமாக கயிறு கட்டி இழுத்து யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அங்கிருந்து மீட்டு அவரை அனுப்பி வைத்தது குறிப்பிடத்தக்கது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.